ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு நியூ டைப்பான ப்ரைடல் செட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு அந்த சாரீக்கு ஆப்டாக இருக்க கலர்ஸ் இந்த மாதிரி ராணி பிங்க், இந்த பிங்க்கும் பாடி கலர் டார்க் இங்க் ப்ளூ இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 கட் பேங்கிள்ஸில் கோல்டன் ரேப்டு 4, 4 கட் பேங்கிள்ஸில் அந்த டார்க் பிங்க் ஷேட் 4, பாடி கலருக்கு இடையில 2 கட் பேங்கிள்ஸ் இங்க் ப்ளூ. இந்த டிசைனில் ஒரு புது விஷயம் என்னென்னா, அவங்க இன்பிட்வீனில் இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது நம்ம மிக்ஸ்அப் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களோட சைஸ் 2/4. ஸோ இந்த 2/4க்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும்னா, இந்த மாதிரி ஒரு பார்டரில் பிங்க் இருக்கும் பார்டர் அவங்களோடது. ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த பீடு இருக்கிற மெட்டல் பேங்கிள், அதுக்கப்புறம் கோல்டன், அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்டோன் இருக்கிறது, சென்டரில் இங்க் ப்ளூ, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டோன், கோல்டன், பீட் பேங்கிள், அதுக்கப்புறம் பிங்க். ஸோ இதுதான் ஒரு கையோட பேங்கிளோட டிசைனாக. ஸோ இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் மெட்டல் பேங்கிளோடு சேர்த்து சில்க் த்ரெட்டை நான் ரேப் பண்ணி ட்ரை பண்ணுறது. ஸோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் நான் ஒரு செட்டோட கலர்ஸ் எடுத்து அந்தந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிகிட்டே போவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் நான் பண்ண போகிறேன், இந்த செட்டுக்கும் பண்ண போகிறேன். முதல்ல இந்த பிங்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பிங்க்குக்கு நான் எடுத்துருக்க ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளாஸி டார்க் பிங்க் ஷேடில் ஸ்கொயரும், செராமிக் கோல்டோட 3 mm ரவுண்டும் ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். இது நம்ம காமனாக முன்னாடி யூஸ் பண்ண டிசைன் தான். பார்க்க தான் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த டிசைன். பட் நிறையவே வேலை இருக்கும், நமக்கு ரொம்ப மைன்யூட்டாக நம்ம ஸ்டோன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பார்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனாக. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கொயர் குந்தன் இருக்குது பார்த்தீங்களா, பிங்க் கலர் ஸ்கொயர் குந்தனை நம்ம டைமண்ட் மாதிரி டர்ன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டாக 2 செராமிக் கோல்டோட 3 mm ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸை பக்கத்தில் வச்சுட்டு வரணும். இதில் என்ன ஒரு ட்ரிக்கியாக இருக்கும்னா, நம்ம ஸ்கொயர் ஸ்டோன் கூட நம்ம ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் அதுக்கு கீழே அந்த 2 ஸ்டோன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது நமக்கு இடம் பத்தாது. அதை கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வைக்கணும், இல்லை தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்து சைட்லேயும் நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனில் பாதி போர்ஷன் பேங்கிளில், பாதி போர்ஷன் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ட்ரிக்கியாக இருக்கும் இதில். பட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும் இந்த பார்டர் பேங்கிள்ஸு. பார்டர் பேங்கிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம தனியாகவே 2 கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த டிசைன்ஸ். இது நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இந்த 4 பேங்கிள்ஸ்க்குமே நான் இந்த டிசைனை கொடுத்துட்டு இன்னும் இது ஆறிட்டே இருக்குது, ட்ரை ஆகணும் இன்னும் நல்லா. பாருங்கள், இதில் நான் எப்பயும் சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ட்ரிக் இருக்கும். இது ட்ரை ஆகிட்டே இருக்குது. ஃபினிஷிங் நம்ம ஸ்பேஸ் பொறுத்து, ஒரு ஸ்கொயர் ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இல்லை 2 லைன் நம்ம அந்த குட்டி ரவுண்ட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமா, அந்த மாதிரி பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அது ட்ரை ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 4 பேங்கிள் கோல்டன் ரேப்டு. இது நார்மல் டிசைன் தான். இதுக்கு நம்ம தீம் செராமிக் கோல்டும் அந்த டார்க் பிங்க்கும் டார்க் இங்க் ப்ளூ தான் நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, வெறும் செராமிக் கோல்டோட ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன்ஸை தான் நார்மல் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரியே இது நார்மல் 4 பேங்கிள்ஸ். இதுவும் நம்ம பார்டர் பேங்கிள்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்பிட்வீனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது இது இன்பிட்வீனில் வருது பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப நல்லாவே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தூக்குன மாதிரி இருக்கும். வச்சுட்டு நல்லா அலைன் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ப்ரெஸ் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு வேணும்னாலும் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம், ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஓரத்தில் ஒரு லைட்டாக நீங்கள் ஃபேப்ரிக்கு லைட்டாக தடவிட்டு நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணோம்னா இன்னும் நல்லாவே இருக்கும். பாருங்கள், ஸோ இந்த 4 பேங்கிள்ஸுமே இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த 4 பேங்கிள்ஸுமே நான் அந்த மாதிரி செராமிக் கோல்டை ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷ்டு. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு அந்த சென்டர் 2 கட் பேங்கிள்ஸு. இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா 6K செராமிக் 3 mm ரவுண்ட்,
இதுக்கு வந்து இது வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் கூட வந்து சுகர் பீட்ஸு. இந்த டிசைன் வந்து நான் இப்போ தான் அது புதுசாக ட்ரை பண்ணுறேன் இதை. அது கூட வந்து மெயினாக வந்து சுகர் பீடோடு சேர்த்து. ஸோ பாருங்கள், 6KI டார்க் ப்ளூ கலரோடது வந்து நம்ம வந்து எக்ஸ் டைப் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இன் பிட்வீனில் என்ன வரப்போகுதுன்னா 3mm ரவுண்ட் செராமிக் கோல்டோட ஸ்டோன்ஸை நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் இடையில வந்து வச்சுட்டே வரப்போகிறோம். பாருங்கள். இன்னொரு இதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த கார்னர் அந்த கார்னரில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், அந்த தான் ட்ரிக்கியாக இருக்கும். அங்கே ஒரு சுகர் பீடை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் படுக்க வச்ச மாதிரி, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, ரவுண்ட் தெரிகிற மாதிரி நம்ம டிசைன் வைக்க போகிறோம். இது இப்போ வந்து ட்ரை ஆகலாம், அதனால் கிளியராக தெரியாது. பட் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த டிசைன் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கார்னரில் சுகர் பீட் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க, ஏன்னா அங்கே ஸ்பேஸ் இருக்காது. நல்லா க்ளூ போட்டு வச்சுப்பீங்க. சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் வைக்கிறது நம்ம கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், பார்த்து வைங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சென்டரில் வந்து அந்த எக்ஸோட இருக்குது பார்த்தீங்களா, 6KI, அதுக்கு மேலே அந்த இடையில வந்து ஃபினிஷப் பண்ணுறது அந்த ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். அது வந்து ஜர்கோன் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், ஒயிட் கலர். ஸோ ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் டிசைன். இந்த டிசைனை ஃபுல்லாகவே நம்ம பேங்கிள் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ நான் அடுத்த டிசைன் அப்படியே அது கண்டினியூஷன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூஷன் வந்து நம்ம $6KI வந்து கொடுக்க போகிறோம். கீழேயும் நம்ம அதே மாதிரி கொடுத்துட்டே வரலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த க்ளூ பென் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய அப்ளை பண்ணி வச்சு நம்ம எடுக்கிறது வசதியாக இருக்கும். அது ஒரு ஹேண்ட்லிங் பொறுத்து. ஸோ இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி வரப்போகிறோம். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்தது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சென்டரில் நம்ம வச்சுருக்கிற ஒயிட் கலர் ஜர்கோன் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3D எஃபெக்டில் கிளிட்டரிங்காக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடிக்கும். எனக்கு ஒரு பேங்கிள் கரெக்டாக செட் ஆகிடுச்சு, இன்னொரு பேங்கிளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அந்த 3mm ரவுண்டை வந்து கொடுத்து அங்கே நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் சில்க் த்ரெட்டோட ஒர்க் பண்ண முடிச்சது வந்து ட்ரை பண்ணது இதுதான் பேங்கிள்ஸ். டோட்டலாக ஒரு 10 பேங்கிள்ஸ் இது. இப்போ வந்து நம்ம ஓவரால் அந்த மெட்டல் பேங்கிள்ஸோட நம்ம ஒர்க் பண்ண சில்க் த்ரெட் பேங்கிள்ஸையும் அலைன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து அந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுறப்ப மற்ற பேங்கிள்ஸை விட அது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும், பல்ஜாக தான் தெரியும். இது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோடு சேர்த்து போடுறப்ப ஒன்றும் தெரியாது, ஈவனாக இருக்கும் மேலே நீங்கள் தொட்டு பார்க்குறப்ப. பட் இப்போ பாருங்கள், இன்பிட்வீன் மெட்டல் பேங்கிள்ஸ் போடுறப்ப மெட்டல் பேங்கிள்ஸில் டிசைனை பொறுத்து நமக்கு வந்து உள்ளே இருக்கிற டயாமீட்டர் வந்து சேமாக இருக்கும். பட் மேலே பார்த்தீங்கன்னா மேலே டிசைன்ஸை பொறுத்து சில்க் த்ரெட்டோட ஈக்குவலாக இருக்கான்னு தெரியும். இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறப்ப கொஞ்சம் அது மேடும் பள்ளமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இதுதான் இதோட டிசைன், இது இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.